பிரின்சஸ் டயானா 1997ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 31ஆம் நாள் மக்களின் இளவரசி என்று உலகம் முழுவதும் அன்புடன் அழைக்கப்பட்ட பிரிட்டிஷ் இளவரசி டயானா கார் விபத்தில் உயிரிழந்தார். பிரிட்டிஷ் அரச குடும்பத்துக்கு நெருக்கமான குடும்பத்தைச் சேர்ந்த டயானா ஸ்பென்சர் 1981ஆம் ஆண்டு பிரிட்டிஷ் இளவரசர் சார்லஸை திருமணம் செய்து கொண்டார். அவர்கள் திருமணம் உலகம் முழுவதும் கோடிக்கணக்கானோர் பார்த்த மிகப்பெரிய நிகழ்வாக இருந்தது. இளவரசி டயானா மனிதநேயம் மிக்கவர், மக்களோடு எளிமையாக பழகும் பண்பு கொண்டவர், சமூக பணிகளில் ஆர்வம் கொண்டவர். எய்ட்ஸ் நோயாளிகள், நிலக்கண்ணி வெடிகளால் பாதிக்கப்பட்டவர்கள் ஆகியோருக்காக டயானா ஆற்றிய பணி மக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது. டயானாவுக்கு இளவரசர் சார்லஸுடனான உறவு ஆரம்பத்தில் மகிழ்ச்சியாக இருந்தாலும் திருமண வாழ்க்கையில் விரைவில் சிக்கல்கள் ஏற்பட்டன. இளவரசர் சார்லஸ் கமிலா பார்க்கர் உறவு தொடர்பான தகவல்கள் வெளிப்படத் தொடங்கியதால் டயானாவுக்கு மன அழுத்தம் அதிகரித்தது. அரச குடும்பத்தில் ஏற்பட்ட சச்சரவுகள் காரணமாக 1992இல் சார்லஸ் டயானா தம்பதியினர் பிரிந்தனர். 1996இல் அதிகாரப்பூர்வமாக விவாகரத்து பெற்று இருவரும் தனித்தனியே வாழத் தொடங்கினர். ஆனால் டயானா அரச குடும்ப உறுப்பினராக இல்லாவிட்டாலும் உலக மக்களின் அன்பை பெற்ற மக்களின் இளவரசி என்ற பெருமையுடன் தனது சமூக பணிகளை தொடர்ந்தார். கன்னிவெடிகள் அகற்றப்படும் இடங்களில் துணிவுடன் நடந்து சென்று பாதிக்கப்பட்ட குழந்தைகளை சந்தித்தார். டயானாவின் புகழ் காரணமாக அவரை பற்றி ஏதேனும் செய்தி வெளியிட்டு பரபரப்பை ஏற்படுத்தும் நோக்கில் பாப்பராசி எனப்படும் பரபரப்பு புகைப்படக்காரர்கள் அவரை எங்கும் பின்தொடர்ந்தனர். விவாகரத்துக்கு பிறகு எகிப்திய வர்த்தகர் டோடி அல்-ஃபயத் என்பவருடன் டயானா நட்பு கொண்டிருந்தார். 1997 ஆகஸ்ட் 31ஆம் தேதி அதிகாலை டயானாவும் டோடி அல்-ஃபயத்தும் பாரிஸின் ரிட்ஸ் ஹோட்டலில் இருந்து காரில் புறப்பட்ட போது பாப்பராசி புகைப்படக்காரர்கள் அவர்களை பின்தொடர்ந்தனர். அவர்களை கண்டவுடன் ஓட்டுநர் காரை அதிவேகமாக செலுத்தினார். கார் கட்டுப்பாட்டை இழந்து போன் டே ஐ ஆல்மா சுரங்கத்தில் சுவரில் மோதி விபத்துக்குள்ளானது. டோடியும் ஓட்டுநர் ஹென்றி பாலும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். டயானா மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டும் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இது அரச குடும்பத்தின் சதி என்று சந்தேகிக்கப்பட்டாலும் அதிகாரப்பூர்வமாக விபத்து என்றே அறிவிக்கப்பட்டது. டயானாவின் திடீர் மரணம் உலக மக்களை உலுக்கியது. லண்டன் மட்டுமின்றி உலகம் முழுவதும் மக்கள் மலர்கள், மெழுகுவர்த்தி வைத்து மக்களின் இளவரசி டயானாவுக்கு அஞ்சலி செலுத்தினர். அவரது இறுதி ஊர்வலத்தை உலகெங்கும் சுமார் 2.5 பில்லியன் மக்கள் தொலைக்காட்சியில் பார்த்தனர். டயானா தொடங்கிய சமூக பணிகள், குறிப்பாக கன்னிவெடிகள் அகற்றும் இயக்கம், அவரது மரணத்திற்கு பிறகு உலகளாவிய ஆதரவை பெற்றது. டயானாவின் மரணம் ஒரு சாதாரண விபத்து அல்ல. அது ஊடக அழுத்தம், தனி உரிமை பிரச்சனை, அரச குடும்ப அரசியல், மக்கள் உணர்வு ஆகியவை கலந்த ஒரு சோகச் சம்பவமாக வரலாற்று பக்கங்களில் பதிவானது.